அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த பிரச்சனையே சரி பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்த போது நீங்கள் நினச்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு 5 விதமான மாற்றங்கள், புதிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. கோச்சார ரீதியாக பாருங்கள், ரிஷபத்துக்கே சுக்கிரன் வந்துட்டார்ன்றது மிகப்பெரிய ஸ்பெஷல். அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். இந்த நிலையில் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார ரீதியாக சில தடைகள், சில தடுமாற்றங்கள் வருதுன்றதை இதே மாதிரியே கடைசி வரை நீடிக்கும் அப்படின்ற நிலைக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. இது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அடுத்தது 2ஆம் இடம் அதே புதன் தான் உங்களுக்கு குடும்பம், உங்களுடைய பேச்சு. இந்த இடத்துல ரிஷபத்தில் ரோகிணி கொஞ்சம் உங்களை அறியாமல் கடுமையாக பேச வைக்கும், பேசிடாதீங்க. கிருத்திகை நட்சத்திரம் அதுக்கு மேலே பேச வச்சிடும். மிருகசீரிஷ நட்சத்திரம் எமோஷனலாக லாக் ஆகிடும் காதல் அப்படின்ற விஷயத்துக்குள்ள, காதல், அன்பு, பாசத்தில். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 பை 1 ஒரு ஏற்றம் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்துட்ருக்கு. இந்த ரோகிணி தாய் அன்பு, கிருத்திகை நட்சத்திரம் தந்தை மேலே அதீத பாசம், சகோதர மேலே பாசம், மிருகசீரிஷம். இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எமோஷனலாக லாக் ஆகாமல் இருக்கணும். உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் நண்பர்கள், உங்கள் காதலன், காதலி, இப்படி எமோஷனலாக. ஏன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு தாக்கம் தான் அது அப்படியே பார்த்திங்கன்னா அது 10 மாதம் அப்படி எடுத்துகிட்டு போயிடும். 2 மாதம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆனால் கூட அங்கே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை தடுத்துடும். ஏன்னா இங்கே நவகிரகத்தோடைய நிலை இப்போ கோச்சாரத்தில் ராகு எங்கே 11 இருக்கார், குரு லக்னம் ராசியில் இருக்கார். ஸோ அப்போ 3, 11 டச் ஆகுது, பெரிய பணம் வருது, பெரிய அளவில் வாய்ப்புகள் வருது. ஆனால் இந்த பெரிய அளவு வாய்ப்புகள் வருதுன்றது எல்லாருக்குமே அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலவங்க மாய வலையில் மாட்டிப்பாங்க. ஒரு 10 லட்சம் போடுறேன், இன்வெஸ்ட் பண்ணுறேன், 2 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி டைமில் நிறையா லாக் பண்ணி விட்ருவோம். சில பேர் ஆசை வார்த்தையை காட்டுவாங்க, இதில் இப்படி இவ்வளோ வருமானம் வந்துடும், அதில் இப்படி வந்துடும். அந்த எமோஷ்னலாக லாக்காக வைக்கிறதுல இந்த டைம் தான். எப்போல்லாம் 8, 11 டச் ஆகுதோ, 8ன்றது அவமானம், சில ரகசியங்கள், 11ன்றது 2வது திருமணம், மூத்த சகோதர, பங்காளி உறவுகள், இந்த 2 நிலையும் டச் ஆகும்போது, அது ராகுவோட தொடர்பு பெறும்போது மாய வலை, மாய சிந்தனைக்குள்ளே இழுத்துட்டு போகும். இது சரியான விஷயம் இல்லை, இதில் நம்ம போகக்கூடாது அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும், என்ன சொன்னாலும் அதை மீறி அந்த ஒரு சில சிந்தனைக்குள்ளே கொண்டு போயிடும். ஆனால் அதுக்குள்ளெல்லாம் போய் லாக் ஆகாமல் நீங்கள் நிதானமாக தனிமையில் கொஞ்ச நேரம் யோசிக்கும்போது, தனிமையில் உட்காந்து நீங்கள் இறைவன்கிட்ட பேசுங்க. இறைவன்கிட்ட பேசுகிறதுனா நான் மனசுக்குள்ளே பேசலாம். சில சிந்தனைகள் உங்களுக்கு கரெக்டாக சமிக்ஞை காமிக்கும். அது ஒரு மொபைல் நம்பராக இருக்கலாம். ஒரு சில மொபைல் நம்பர்ஸ்லேயே காமிச்சிட்டே இருக்கும் ஒரு சிம்டம்ஸ் என்னென்னு. அதேமாரி நமக்கு இது செட் ஆகாதுன்னு நினைக்க பார்த்தா அந்த ஃபோன் கால் வரும். அந்த செட் ஆகாத ஒரு நபர்கிட்டதே ஃபோன் கால் வரும் அப்படின்னு அந்தமாரி சமீட்சை உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, ஃபோன் கால் உடனே அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. இல்லை இப்போதைக்கு ஒரு 3 மாதத்துக்கு இதை பற்றி நான் யோசிக்கல, இப்போதைக்கு நான் அப்படின்னு இப்படி கூட சொல்லலாம். ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு சில நேரங்கள் பேசும்போது கூட எமோஷனலாக லாக்காக வச்சிடும். ஓகேங்களா? ஆனால் நமக்காக உயிரை கொடுத்தவங்கள போய் நம்ம ஏமாற்றிடக்கூடாது, அது வேறு விஷயம். அது வேறு ஒரு சப்ஜெக்ட்டு. எமோஷனலாக லாக் ஆகிட்டுனா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடாது. வழிகள் தடைகளை ஏற்படுத்தி விட்டுரும். அந்த வழின்றது பார்த்திங்கன்னா மனசு தான். நீங்கள் பாருங்கள், புதன் தான் உங்களுக்கு பணம், குடும்பம். அதே புதன் தான் உங்கள் மனசு, முதல் குழந்தை, குலதெய்வம், முன்னோர்கள் ஸ்தானம். அந்த புதன் இப்போ எங்கே இருக்கிறார்? கோரச்சாரத்தில் விரயத்தில் இருக்கிறார். விரயத்தில் இருக்கிறாருன்னா இரவில் தூக்கம் இல்லாத நிலை, மனசு கொஞ்சம் பலவீனமான நிலையில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி எதிர்மறை வலைகள் அப்படின்றது சூழ்ந்து கொண்டே இருக்கும், உங்களை சுற்றி சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதற்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காமல் நீங்கள் நிதானமாக கையாள வேண்டும். ரொம்ப நிதானமாக நீங்கள் கையாளும்போது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக ராகு 3ஆம் பார்வை 9ஆம் இடத்துல தந்தை ஸ்தானத்தை பார்க்கிறது. தந்தையின் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். புதன் விரயத்தில் இருக்கிறது. புதன் நட்சத்திரத்தில் ராகுவுடைய நேரடி பார்வையில் அந்த குருவும் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு, சூரியன் இருக்கிறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களும், சூரியன் உங்களுக்கு தேவகுரு அணியில் இருந்தாலும் வீடு வாங்கின சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் நிலை. அப்போ இந்த டைமில் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக வீடு வாங்கணும், சொத்து வாங்க போகிறீங்கன்னா பார்த்து வாங்கணும். 80 லட்ச ரூபா மதிப்பில் ஒரு வீட்டை 1.5 கோடி ரூபா கொடுத்து வாங்க வச்சிடும், 1.25 கோடி ரூபா கொடுத்து வாங்க வச்சிடும்.
ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து வாங்கக்கூடியது வந்து வில்லங்கள் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது மாய வலையில் இழுத்துரும். நம்ம எவ்வளோ சேஃபான ஜோனில் போகும்போது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்கும். அப்போ கொஞ்சம் பார்த்து வாங்கணும். யாரும் ஒன்றுமே கிடையாது. அதுக்காக அப்படியே நான் ஏமாந்துருவேன் உடனே அப்படிலாம் நினைக்க வேண்டாம். கொஞ்சம் சொத்து வாங்க பார்த்து வாங்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நீங்கள் கையாளணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்காக புது தொழில், புது வாய்ப்புகள் வந்தாலும் அதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த டைமில் வந்து முதலீடு இல்லாத பண்ணக்கூடிய தொழில் சக்ஸஸை கொடுத்துரும். ரிஸ்க்கான ஒரு வேலையை செய்யும்போது அதில் ரொம்ப எமோஷ்னலாக லாக் பண்ணி விட்டுரும். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டே வரலாம். இதில் வந்து எதிர்மறை ஆற்றல் அப்படின்றது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்சு போன ஒரு விஷயம் திரும்ப கைக்கு வரும், திரும்ப வரும். அது எதுவானா இருக்கலாம். நம்ம எதுன்னு குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்ல. அப்போ முடிஞ்சு போன ஒரு விஷயம் இருக்குன்னா, அந்த முடிஞ்சு போன விஷயம் நல்லதா கெட்டதான்னு கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனில் போயிட்டுருக்க பார்த்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வருதுன்னா கொஞ்சம் தள்ளி நிற்கணும். ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பாவம் பார்த்து மாட்டிப்பாங்க. பிரச்சனையே அதுதான். இவங்க பாவம் அவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பரிதாபம் பார்த்து லாக் ஆகிடும். எமோஷனலாக லாக் ஆகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, சரியான முடிவு எடுக்க விடாது, சரியான பாதைக்குள்ளே கொண்டு போக விடாது. அப்போ வந்து இந்த எதிர்மறை மனிதர்கள் அப்படின்றது வந்து திரும்ப வராங்கன்னு பார்த்து கொஞ்சம் அப்படியே கம்முன்னு சைலண்ட்டாக இருக்கணும். நீங்கள் பிளாக் பண்ண வேணாம், திட்ட வேணாம், பழைய விஷயத்தை திரும்ப பேச வேணாம். இதெல்லாம் பேசும்போது இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்களை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். சைலண்ட்டாக கம்முன்னு இருந்தாவே நிறைய விஷயங்கள், நிறைய நேரங்கள் நம்ம சைலண்ட்டாக இருக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம். எதிர்மறை வலையில் மாட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே ரிஷபத்துக்கு மனசு ஸ்தானமே வந்து பார்த்திங்கன்னா புதன் தான். அதே பேச்சு ஸ்தானமும் புதன் தான். மனசையும் கெடுத்து விடும், பேச்சையும் டபுள் கேம் ஆட வச்சிரும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தன்னை அறியாமல் பேச வச்சிரும். எது சரின்னு அந்த டைம் தெரியாது. அந்த டைம் வந்து இதுதான் சரின்னு சொல்லிட்டு நம்ம எமோஷனாக பேசிடுவோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே ரிசல்ட் வேறு மாதிரி வர வைக்கும். இது ரிஷப ராசி, ரிஷப லக்கணத்துக்கு கூட பொருந்தும். ரிஷப லக்கணக்காரங்களுக்கும் பொருந்தும், ரிஷப ராசிக்கும் பொருந்தும் இந்த விஷயம். நம்ம ராசின்ற ஒரு சப்ஜெக்ட் பேசணும்னா ரிஷபம்ன்ற அமைப்பில் பேசும்போது லக்கணம் சுயஜாதகம், ராசி கோச்சாரம். கோச்சார நிலையில் ரிஷப ராசின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த இடத்துல ரோகிணி நட்சத்திரம் லக்கணம் புள்ளி ராசி அடிப்படையில் ரோகிணி நட்சத்திரம். இங்கே பார்த்திங்கன்னா மிருகசிரேஷம் கிருத்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் உடைப்பட்ட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ராட்சச குணம் தன்மையை கொடுக்கக்கூடியது. எமோஷனலாக லாக் பண்ணி விட்டுரும். டக்கு 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 டக்குன்னு பேச வச்சு அந்த எதிர்மறை ஆற்றல் அப்படின்றது நம்மளை நோக்கி என்னென்ன வழியிலிருந்தோ வரும். அந்த வரக்கூடிய விஷயம் வந்து நம்மளை ஒரு வழி பண்ணிடும், ஒரு விதமான ஒரு தாக்கம் தன்மையை க்ரியேட் பண்ணி விட்டுரும். அப்போ வந்து சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நடக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, திருமணம், புதிய ஒரு ஒரு தொழில், புதிய ஒரு வாய்ப்பு, புதிய ஒரு விஷயம் இப்படி ஏற்படுத்தி கொடுக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அது இருக்கும். ஆனால் 5 புதிய மாற்றங்களில் குழந்தை பாக்கியம். அடுத்தது புதன் வந்து அந்த அமையத்தில் வந்தோடனே திரிகோணத்தில் அந்த புதன் வரும்போது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருவார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த புதன் அந்த இடத்துக்கு வரும்பொழுது மிக 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 சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் 5ஆம் இடம்ன்றது பேர் புகழ் அந்தஸ்து வாங்கி கொடுக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும், பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த புதனுடைய நிலை அவ்வளோ பாசிட்டிவாக அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, குலதெய்வ வழிபாடுன்றது மிக அவசியம். இல்லை முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு வீட்டு வாசலில் விளக்கு ஏற்ற வேண்டும். வீட்டு வாசலில் 2 விளக்கு ஏற்றிவிட்டு வாசப்படி வணங்கிவிட்டு நீங்கள் வந்து வீட்டு உள்ளே போய்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி முன்னோர்கள் நினச்சி தண்ணி குடிங்க. இதே வந்து வெளியில் இருக்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள். முன்னோர்கள் நினச்சிங்க, நீங்களே என் கூட இருக்கீங்க, எனக்கு நல்லது தான் நடக்குது, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கேன் அப்படின்னு பாசிட்டிவான விதைகளை விதைக்கும்போது எதிர்பாராத வளர்ச்சி, எதிர்பாராத முன்னேற்றம், மிக உயர்வான ஒரு வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை உள்ள ஒரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக சாதகமாக ஏற்படுத்தி உயர்வான நிலைக்குள் உங்களை கொண்டு செல்லும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
இந்த இடத்துல டெம்பரவரியாக சில விஷயங்கள் இருக்கும், காமிக்கும். ஆனால் அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு மனசுன்ற நிலை, அதுக்கு தான் குலதெய்வம், முன்னோர்கள் சப்போர்ட்டு. ஒரு சிலவங்களுக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். தெரியாமல் இருக்கிறவங்க தான் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு முன்னோர்கள் நினச்சிங்க, நீங்கள் என் கூட இருக்கீங்கன்னு சொல்லி நினச்சிங்கனாலே அந்த எனர்ஜி கிடைக்கும். குலதெய்வம் தெரியுறவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப தூரமாக இருந்தாலும் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது போயிட்டு வாங்க. மாதம் மாதம் போகணும். அதுவும் அமாவாசை பௌர்ணமியில் போயிட்டு வந்தாலும் சூப்பராக இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு ரிட்டர்ன் போயிட்டு வரலாம். இப்படி போகும்போது அந்த 5ஆம் இடத்துடைய நிலை மாறிச்சுனாலே மனசு தெளிவடைஞ்சிரும். இந்த காதலில் போய் மாட்டி வலி, வேதனை, மனசுக்கு தேவையில்லாத குழப்பங்கள், கவலைகள் இதை எல்லாமே நிவர்த்தி பண்ணி விட்டுரும். ஏன்னா அது அவ்வளோ பவர் உண்டு குலதெய்வத்துக்கு. அடுத்தது நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா நியூமராலஜியில் வந்து விஜயானந்தன்றவர் நல்லா பார்த்து சொல்லுவார். அவருடைய நம்பர் 9035 இருக்குல்ல, இந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணலாம். பேர், டேட் ஆஃப் பர்த் சொன்னாலே ப்ரிடிக்ஷன் சொல்லுவார். இது எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீரா அப்படின்ற 7871617767 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பலாம், நான் பார்த்து சொல்லுவேன். ஆனால் எங்கிட்ட பார்க்கும்போது டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த், பிளேஸ், நேம் எல்லாமே வேணும். ஆனால் விஜய் அந்த அவர்கிட்ட பார்க்கணுன்னா வெறும் பேர், டேட் ஆஃப் பர்த்னாலே அவர் ப்ரிடிக்ஷன் சொல்லுவார். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.